ஓம் சாந்தி 22/6/2024 காலை முரளி பாப்தாதா மதுபன். இன்றைய சாக்கார முரளிய முக்கியமான கருத்துக்களை நாம் பார்க்கலாம். பாபா சொல்கிறாங்க, இனிமையான குழந்தைகளே, நீங்கள் மாற்றம் அடைவதற்காக இங்கே வந்துள்ளீர்கள். நீங்கள் அசுர குணங்களை மாற்றிக்கொண்டு தெய்வீக குணங்களை அவசியம் கடைபிடிக்க வேண்டும். பாபா கேள்வி கேட்குறாங்க, குழந்தைகளாகிய நீங்கள் எந்த படிப்பை தந்தையிடம் மட்டுமே படிக்கின்றீர்கள்? வேறு யாரும் இந்த படிப்பை படிக்க வைக்க முடியாது. பாபா பதில் சொல்கிறாங்க, மனிதனிலிருந்து தேவதையாக மாறக்கூடிய படிப்பு அபவத்திரத்திலிருந்து பவித்திரமாகி புது உலகத்திற்கு செல்வதற்கான படிப்பு ஒரு தந்தையை தவிர வேறு யாரும் படிக்க வைக்க முடியாது. பாபா தான் எளிய ஞானம் மற்றும் ராஜயோகத்தின் படிப்பு மூலமாக பவித்திரமான இல்லற வாழ்க்கை முறையை ஸ்தாபனை செய்கின்றார். ஓம் சாந்தி. தந்தை குழந்தைகளுக்கு புரிய வைக்கின்றார். உண்மையில் இரண்டு தந்தையர்கள் இருக்கின்றனர். ஒருவர் எல்லைக்குட்பட்டவர், ஒருவர் எல்லைக்கு அப்பாற்பட்டவர். அந்த தந்தையும் இருக்கின்றார், இந்த தந்தையும் இருக்கின்றார். எல்லையற்ற தந்தை படிக்க வைக்கின்றார். நாம் புதிய உலகம் சத்தியுகம் செல்வதற்காக படித்து கொண்டிருக்கிறோம் என்பது குழந்தைகளுக்கு தெரியும். இது போன்ற படிப்பு வேறு எங்கும் கிடைக்காது. குழந்தைகளாகி நீங்கள் நிறைய சத்சங்களுக்கு சென்றிருக்கிறீர்கள். பக்தி மதத்தில் போயிருக்கோம் இல்லைங்களா? நீங்கள் பக்தர்களாக இருந்தீங்க இல்லையான்றார் பாபா. நிச்சயமாக குருவிடம் சென்றிருப்பீர்கள். சாஸ்திரங்களெல்லாம் பயிற்சி செஞ்சுருக்கீங்க. ஆனால் இப்பொழுது பாபா தான் எழுப்புகின்றார். இப்பொழுது இந்த பழைய உலகம் மாற வேண்டும் என பாபா கூறுகின்றார். இப்பொழுது நான் உங்களை புதிய உலகிற்காக படிக்க வைக்கின்றேன். உங்களுடைய டீச்சராக இருக்கின்றேன் அப்படின்றாரு. எந்த ஒரு குருவையும் டீச்சர் என்று கூற மாட்டார்கள். பள்ளிக்கூடத்தில் டீச்சர் இருக்கிறாரு, அவர் மூலமாக உயர்ந்த பதவியை அடைகிறார்கள். ஆனால் அவர் இவ்வுலகிற்காக படிக்க வைக்கின்றார். லௌகீகத்தில் படிக்கிறாங்கன்னா இந்த உலகத்தை தான். ஆனால் இப்பொழுது நாம் படிக்கின்ற படிப்பு புதிய உலகிற்காக என்பது உங்களுக்கு தெரியும். பொற்கால உலகம். இச்சமயம் அசுர குணங்களை மாற்றிக்கொண்டு தெய்வீக குணங்களை கடைபிடிக்க வேண்டும் என்பதை அறிகிறீர்கள். இங்கே நீங்கள் மாற்றம் அடைவதற்காக வந்திருக்கின்றீர்கள். நல் ஒழுக்கத்தின் மகிமை செய்யப்படுகின்றது. தேவதைகளுக்கு முன்பு சென்று தாங்கள் இப்படி இருக்கிறீர்கள், நாங்கள் இப்படி இருக்கின்றோம் என்று கூறுகின்றார்கள். இப்பொழுது உங்களுக்கு குறிக்கோள் கிடைத்திருக்கின்றது. எதிர்காலத்திற்காக பாபா புதிய உலகத்தை ஸ்தாபனை செய்கின்றார். மேலும் உங்களை படிக்கவும் வைக்கின்றார். அங்கே விகாரத்தின் விஷயம் கிடையாது. நீங்கள் ராவணனை வெற்றி அடைகின்றீர்கள். ராவண ராஜ்யத்தில் அனைவரும் விகாரிகளாக இருக்கின்றனர். ராஜா ராணி எவ்வாறோ அவ்வாறே பிரஜைகள் கூட பாடப்பட்டிருக்கு. இப்பொழுதோ பஞ்சாயத்து ராஜ்யம் நடைபெறுகின்றது. அவர்களுக்கு முன் ராஜா ராணியினுடைய ராஜ்யம் இருந்தது. ஆனால் அவர்களும் பதித்தமானவர்கள். அந்த பதித்த ராஜாக்கள் கோயில் தேவதைகளுக்கு கோயில் கட்டி பூஜைலாம் செஞ்சுருந்தாங்க. அந்த தேவதைகள் வாழ்ந்து விட்டு சென்றிருக்கின்றனர் என அறிந்திருக்கின்றனர். இப்பொழுது அவருடைய ராஜ்யம் இல்லை. பாபா ஆத்மாக்களை பாவனம் ஆக்குகின்றார். மேலும் நீங்கள் தேவதா சரீரமுடையவர்களாக இருந்தீர்கள் என்பதை நினைவுபடுத்துகின்றார். உங்களுடைய ஆத்மா மற்றும் சரீரம் இரண்டுமே தூய்மையாக இருந்தது. இப்பொழுது மீண்டும் தந்தை பதித்திலிருந்து பாவனமாக்குகின்றார். ஆகையால் தான் நீங்கள் இங்கே வந்துள்ளீர்கள். பாபா கட்டளையிடுகின்றார், குழந்தைகளே, காமம் மிகப்பெரிய எதிரி. இது உங்களுக்கு முதல் இடை கடைசி வரை துக்கம் கொடுக்கின்றது. இப்பொழுது நீங்கள் குடும்பத்தில் ஈடுபட்டிருந்தாலும் தூய்மையாக மாற வேண்டும். தேவி தேவதைகள் தங்களுக்குள் அன்பாக இருந்திருக்க மாட்டார்கள் என்பது கிடையாது. ஆனால் அங்கே விகார பார்வை இருக்காது. நிர்விகாரியாக இருப்பார்கள். குடும்பத்தில் இருந்தாலும் தாமரை மலருக்கு சமமாக இருங்கள் என்று பாபா கூறுகின்றார். நீங்கள் தூய்மையான ஜோடியாக இருந்தது போன்று உங்களுடைய எதிர்காலத்தை உருவாக்க வேண்டும். ஒவ்வொரு ஆத்மாவும் விதவிதமான பெயர் உருவம் எடுத்து அதன் பாகத்தை நடித்து கொண்டே வந்திருக்கின்றது. இப்பொழுது இது உங்களுடைய கடைசி பாகம். தூய்மையாகின்ற பொழுது என்ன செய்வது, எப்படி துணைவனாக இருப்பது என மிகவும் குழம்புகின்றார்கள். துணைவனாக இருப்பது என்பதன் பொருள் என்ன? வெளிநாட்டில் வயசாகும் பொழுது கம்பெனி துணைக்காக தன்னை கவனிப்பதற்காகவும் திருமணம் செய்து கொள்கின்றனர். பிரம்மச்சரியாக இருப்பதை நிறைய பேர் விரும்புகிறாங்க. சன்னியாசியுடைய விஷயம் தனி. குடும்பத்தில் இருந்தாலும் திருமணம் செய்து கொள்வதை விரும்பாதவர்கள் பலர் இருக்கின்றனர்.
திருமணம் செய்து கொண்டு குழந்தை குட்டிகளை பார்த்து கொள்ளுதல் போன்ற வலையை விரித்து அதில் தானே ஏன் மாட்டிக்கொள்ள வேண்டும்? இது போன்று பலர் இங்கே வருகிறார்கள். 40 வயதாகியும் பிரம்மச்சாரியாக இருக்கிறாங்க. இதன் பிறகு திருமணம் செய்வார்களா என்ன? அவங்க சுதந்திரமாக இருப்பதை விரும்புகிறாங்க. பாபா அவங்களெல்லாம் பார்த்து குஷி அடைகிறாரு. இவரோ பந்தனத்திலிருந்து விடுபட்டவர். மற்றபடி சரீரத்தின் பந்தனம் இருக்கின்றது. தேகம் உட்பட அனைத்தையும் மறந்து ஒரு தந்தையை நினைவு செய்ய வேண்டும். எந்த தேகதாரியையோ கிறிஸ்துவையே நினைக்கக்கூடாது. நிராகாரி சிவன் தேகதாரி கிடையாது. அவருடைய பெயரே சிவன். சிவனுடைய கோவில்கள் கூட இருக்கின்றது. 84 பிறவிகளின் பாகம் ஆத்மாவுக்கு கிடைத்திருக்கின்றது. இது அழியாத நாடகம். இதில் எதையும் மாற்ற முடியாதுன்றார் பாபா. பாபா சொல்கிறாங்க, முதலில் நம்முடைய தர்மம் கர்மம் உயர்வாக இருந்தது. அது இப்பொழுது கீழான நிலைக்கு வந்துவிட்டது என்பதை நீங்கள் அறிகிறீர்கள். மற்றபடி தேவி தேவதா தர்மமே அழிந்து விட்டது அப்படின்னு சொல்ல முடியாது. தேவதைகள் அனைத்து குணங்களிலும் நிரம்பியவர்களாக இருந்தார்கள் என பாடுகிறார்கள். லக்ஷ்மி நாராயணர் இருவரும் தூய்மையாக இருந்தார்கள். தூய்மையான குடும்ப மார்க்கம் இருந்தது. இப்பொழுது அபவித்திரமான குடும்ப மார்க்கமாக உள்ளது. 84 பிறவிகளாக விதவிதமான பெயர் தோற்றம் மாறிக்கொண்டே வந்திருக்கின்றது. பாபா சொல்கிறாங்க, இனிமேலும் இனிமையான குழந்தைகளே, நீங்கள் தன்னுடைய பிறவிகளை பற்றி அறியவில்லை. நான் உங்களுக்கு 84 பிறவியுடைய கதையை கூறுகின்றேன் என்று பாபா கூறுகின்றார். எனவே முதல் பிறவியிலிருந்து புரிய வைக்க வேண்டியிருக்கின்றது. நீங்கள் தூய்மையாக இருந்தீர்கள். இப்பொழுது விகாரி ஆகிவிட்டதால் அந்த தேவதைகளுக்கு முன்பு சென்று தலை வணங்குகிறீர்கள். கிறிஸ்தவர்கள் கிறிஸ்துவுக்கு முன்பும், பௌத்தவர்கள் புத்தருக்கு முன்பும், சீக்கியர்கள் குருநானக்கின் தர்பாருக்கும் சென்று தலை வணங்குகிறார்கள். இதனால் இவர்கள் எந்த சமயத்தை சேர்ந்தவர்கள் என்பது தெரிகிறது. அவங்க யாரை வர்ஷிப் பண்ணுறாங்கன்னு பார்க்கும்போது அவங்க எந்த சமயத்தை சேர்ந்தவங்க தெரியுது. உங்களை இந்து என்று கூறுகிறார்கள். ஆதி சனாதன தேவி தேவதா தர்மம் எங்கே சென்றது? இது யாருக்கும் தெரியவில்லை. அது மறைந்து போயிற்று அப்படின்றார் பாபா. உண்மையில் சிவபாபாவுடைய பெயர் ஒன்று தான், சிவன் தான். மற்றபடி அவர் மறுபிரிவு எடுத்துக்கிறார், அதனால் பெயர்கள் மாறிக்கொண்டே இருக்கிறது என்பதெல்லாம் கிடையாது. மனிதர்கள் பல வழிகள் இருக்குது, அதனால் பல பெயர்கள் வைக்கிறாங்க. ஸ்ரீநாத் துவாராவுக்கு சென்றால் அங்கேயும் இதே லட்சுமி நாராயண் தான் இருக்கிறாங்க. ஜெகநாத் கோயிலிலும் அவங்க சில தான் இருக்குது, ஆனால் பேர் மட்டும் விதவிதமாக வைக்கிறாங்க. பாபா சொல்கிறார், நீங்கள் சூரிய வம்சத்தில் இருந்த பொழுது பூஜை போன்றவைகளை செய்யவில்லை. நீங்கள் முழு உலகையும் ராஜ்யம் செய்தீர்கள், சுகமாக இருந்தீர்கள். ஸ்ரீமத் படி சிரேஷ்டமான ராஜ்யத்தை சாபனை செய்தீர்கள். அதுதான் சுகதாமம் என்று அழைக்கப்படுகின்றது. அங்கே எங்களை தந்தை படிக்க வைக்கின்றார், மனிதனிலிருந்து தேவதையாக மாற்றுகின்றார் என்று யாரும் கூற மாட்டார்கள். அடையாளம் கூட இருக்கின்றது. கண்டிப்பாக அவருடைய ராஜ்யம் இருந்தது. ஆனால் சத்தியுகத்தில் கோட்டை போன்றவையெல்லாம் அங்கே இருக்காது. கோட்டையெல்லாம் பாதுகாப்புக்காக தான் கட்டுறாங்க. இந்த தேவி தேவனுடைய ராஜ்யத்தில் கோட்டை போன்றவை இல்லை. ஏன்னா அங்கே யாரும் படையெடுக்க மாட்டாங்க. இப்பொழுது நாம் அந்த தேவி தேவதா தர்மத்தில் இடமாறி கொண்டிருக்கின்றோம் என அறிவீர்கள். அதற்காகத்தான் நீங்கள் ராஜயோக படிப்பை படித்து கொண்டிருக்கின்றீர்கள். ராஜ்யத்தை அடைய வேண்டும். பகவான் வாக்கு, நான் உங்களை ராஜாக்களுக்கெல்லாம் ராஜாவாக மாற்றுகின்றேன். இப்பொழுது யாரும் ராஜா ராணி கிடையாது. உலகத்தில் பாருங்கள், எவ்வளோ சண்டை சச்சரவுலாம் ஏற்பட்டு கொண்டே இருக்குது. நீங்கள் பொன்னான யுகத்தில் இருந்தீங்க, இப்பொழுது மீண்டும் புருஷோத்தம சங்கமத்தில் நிற்கிறீர்கள். பாபா உங்களை முதல் நம்பரில் அழைத்து செல்ல வந்திருக்கின்றார். அனைவருக்கும் நன்மை செய்கின்றார். நமக்கும் கூட நன்மை நடக்கின்றது. முதலில் நாம் நிச்சயமாக சத்தியுகத்தில் வருவோம் என அறிகிறீர்கள். மற்ற தர்மத்தினர் யார் யார் இருக்கின்றார்களோ அவர்கள் அனைவரும் சாந்தி தாமத்திற்கு சென்று விடுவார்கள். பாபா சொல்கிறாரு, தந்தை அமர்ந்து புரிய வைக்கின்றார். நான் எந்த ரதத்தில் சவாரி செய்கிறேன் என குழந்தைகளுக்கு தெரிவிக்கின்றேன். பிறகு இந்த ஞானம் மறைந்து விடுகிறது. இவருடைய 84 பிறவிகளின் கடைசியில் பாபா வரவேண்டி இருக்கின்றது. இந்த ஞானம் வேறு யாரும் கொடுக்க முடியாது. ஞானம் என்பது பகல், பக்தி என்பது இரவு. கீழே இறங்கி கொண்டே இருக்கின்றோம். பக்தியினுடைய பகட்டு எவ்வளவு இருக்கின்றது. எவ்வளவு கும்பமேளாக்கள் திருவிழாக்கள் நடைபெறுகின்றன. இப்பொழுது நீங்கள் பவித்திரமாகி புதிய உலகிற்கு போக வேண்டும்.
இது சங்கமிகம் என்பதை பாபா தான் கூறுகின்றார். இவ்வாறு வேறு யாரும் கூறவில்லை. உங்களுக்கு மனிதனிலிருந்து தேவதையாக மாறுவதற்கு போன கல்பத்தில் படித்த அதே படிப்பு தான் கிடைத்திருக்கின்றது. மனிதனிலிருந்து தேவதையாக மாறினார்கள் என பாடப்பட்டிருக்கின்றது. நிச்சயமாக பாபா தான் மாற்றுவார் அல்லவா? நாம் அபவித்திரமான இல்லற தர்மத்தை சேர்ந்தவர்களாக இருந்தோம். இப்பொழுது பாபா வந்து மீண்டும் பவித்திரமான இல்லற தர்மத்தினராக மாற்றுகின்றார். நீங்கள் மிகவும் உயர்ந்த பதவி அடைகிறீர்கள். உயர்ந்ததிலும் உயர்ந்த தந்தை எவ்வளவு உயர்ந்தவராக மாற்றுகின்றார். பாபானுடையது ஸ்ரீ, அதாவது சிரேஷ்டத்திலும் சிரேஷ்டமான வழி. அதன் மூலம் நாம் சிரேஷ்டமாக மாறுகின்றோம். இந்த ஸ்ரீஷ்டினுடைய பொருள் யாருக்கும் தெரியல. ஒரு சிவத்தந்தைக்கு தான் இந்த ஸ்ரீஷ்டின் பட்டம் இருக்குது. ஆனால் மற்றவங்க எல்லோரும் தங்களுக்கு ஸ்ரீ அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. மாலை கூட 108 மாலை இருக்கிறது. அவங்க 16,108 மாலையை உருவாக்குறாங்க. அதில் 8 பேர் வரத்தான் வேண்டும். 4 ஜோடி மற்றும் ஒரு தந்தை. அஷ்ட ரத்தினங்கள், மேலும் 9வது நான். அவர்களை ரத்தினங்கள் என்கிறார்கள். அவர்களை அவ்வாறு மாற்றக்கூடியவர் தந்தை. நீங்கள் பாபா மூலமாக தங்க புத்தி உடையவராக மாறுகிறீர்கள். ரங்கூனில் ஒரு குளம் இருக்கின்றது. அதில் நீராடினால் தேவதையாக ஆகிவிடுகிறார்கள் என கூறுகிறார்கள். உண்மையில் இது ஞான குளியல். இந்த ஞான குளியல் மூலமாகத்தான் நீங்கள் தேவதையாக மாறுகின்றீர்கள். தண்ணீரில் நீராடுவதால் தேவதை ஆகிவிடலாம் என்பதெல்லாம் ஒருபோதும் நடக்காது. பக்தி மார்க்கத்தில் பாருங்கள் என்னென்ன விஷயங்களாம் உருவாக்கி வச்சுருக்காங்க. ஏன்னா எதையுமே புரிந்து கொள்ளவில்லை அப்படின்றார் பாபா. பாபா சொல்கிறாரு, உலகம் அமைதி அடைய வேண்டும் என மனிதர்கள் கூறுகிறார்கள். ஆத்மாவின் சுயதர்மம் தான் அமைதி என்பது அவர்களுக்கு தெரியல. மற்றபடி காட்டில் அமைதி என்றது கிடைக்காது. குழந்தைகளாகிய உங்களுக்கு சுகமும் மற்ற அனைவருக்கு அமைதியும் கிடைக்கின்றது. யாரெல்லாம் வருகிறார்களோ முதலில் சாந்திதாமத்திற்கு சென்று பிறகு சுகதாமத்திற்கு வருவார்கள் அப்படின்றார் பாபா. பாபா சொல்கிறாரு, கடைசியாக வர்றவங்க ஒரு பிறவிகள் பதவி அடைவாங்க. அதனால் என்ன ஆகிறது? கொசு கூட்டம் உற்பத்தியாகி இறந்து போவது போன்று. அப்படி கம்மியாக ஒரு பிரிவில் வராங்கன்னா அவங்களுக்கு என்ன சுகம் கிடைக்கும்? அதில் எந்த பயனும் கிடையாது. அது நடிக்காதது போன்று தான். ஆனால் உங்களுடைய பாகம் மிகவும் உயர்ந்தது. உங்களை போன்று இவ்வளோ சுகம் வேறு யாரும் பார்க்க முடியாது. ஆகினால முயற்சி செய்ய வேண்டும் அப்படின்றார் பாபா. போன கல்பத்திலும் நீங்கள் முயற்சி செய்தீர்கள். உங்களுடைய முயற்சிக்கு ஏற்றாற்போல் ஆஸ்தி பெற்றிருக்கிறீர்கள். முயற்சி இல்லாமல் ஆஸ்தியை அடைய முடியாது. கண்டிப்பாக முயற்சி செய்ய வேண்டும். நாடகம் கூட இவ்வாறு உருவாக்கப்பட்டிருக்குன்னு பாபா சொல்கிறாங்க. உங்களுடைய முயற்சி கூட நடைபெறுந்தான், அப்படியே செல்ல முடியாது. முயற்சி இல்லாமல் எதுவும் நடக்காது. இப்போ இருமல் இருக்குன்னா மருந்து எடுத்துக்காமையே தானாக எப்படி சரியாகும்? சில பேர் நினைக்கிறாங்க நான் நாடகத்தில் இருந்தால் நடக்கும், அப்படியே நாடகத்தில் உட்காந்துடுறாங்கன்றார் பாபா. இது போன்று தலைகீழான ஞானத்தில் புத்தியை வைக்காதீங்க. இப்படி கூட மாயை வந்து தடையை ஏற்படுத்துது. குழந்தைகள் படிப்பையே விட்டு விடுகிறார்கள். இதற்குத்தான் மாயாவிடம் தோல்வி என்கிறார்கள். ஆனால் சண்டை நடக்குது இல்லையா, மாயை கூட வலிமையானதுன்றார் பாபா. பாபா தாரணைக்கான முக்கிய சாரம் சொல்கிறாரு. ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, சிரேஷ்டமான ராஜ்யத்தை ஸ்தாபனை செய்வதற்காக ஸ்ரீமத் படி நடந்து பாபாவிற்கு உதவியாளராக ஆக வேண்டும். தேவதைகள் நிர்விகாரியாக இருப்பதைப் போல் குடும்பத்தில் இருந்தாலும் நிர்விகாரி ஆக வேண்டும். தூய்மையான இல்லறத்தை உருவாக்க வேண்டும். 2வது பாயிண்ட்டு, நாடகத்தில் கூறப்படும் கருத்துக்களை தலைகீழான வடிவில் பயன்படுத்தக்கூடாது. ட்ராமா என்று கூறிக்கொண்டு வெறுமனே இருந்துவிடக்கூடாது. ட்ராமாவில் இருந்தால் நடக்கும், நம்ம முயற்சி செஞ்சு என்ன போகுது, அப்படியே இருந்துடக்கூடாது. முயற்சின்றது செய்யணும். படிப்பின் மீது முழு கவனம் செய்ய வேண்டும். முயற்சி செய்து தனது உயர்வான பலனை உருவாக்கி கொள்ள வேண்டும். பாபா வரதானே கொடுக்குறாங்க. தாமரை மலரின் அடையாளத்தை புத்தியில் வைத்து தன்னை உதாரணம் என்று புரிந்திருக்கக்கூடிய பற்றற்றவர் மற்றும் அன்பானவர் ஆகுக. பாபா ரேமிங்க சொல்கிறாரு, சிம்பல் சாம்பல். தாமரை மலர் இல்லறத்தில் இருப்பவருடைய அடையாளமாகும். எனவே தாமரை மலர், அதை கமல புஷ்பமாக ஆகுங்க, அந்தமாரி செயல்படுத்துங்க, அமலில் கொண்டு வாங்க. ஒருவேளை செயல்படுத்தலை இல்லை என்றால் தாமரை மலர் ஆக முடியாது. அதனால் நான் ஒரு தாமரை மலர் அதனுடைய அடையாளத்தை புத்தியில் வச்சு நான் உதாரணமாக இருக்கக்கூடிய ஆத்மானு புரிந்து கொண்டு நடங்கள் அப்படின்றாரு. சேவை செய்தாலும் விடுபட்டவராக மற்றும் அன்பானவராக ஆகுங்கள்.
அன்பானவராக மட்டும் ஆகக்கூடாது, ஆனால் பற்றற்றவராகி அன்பானவராக வேண்டும். ஏன்னா அந்த அன்பு கூட சில நேரங்களில் பற்றாக மாறி விடுகிறது. ஆகினால எந்த ஒரு சேவை செய்தாலும் பற்றற்றவராக மற்றும் அன்பானவராக ஆகுங்கள் அப்படின்றார் பாபா. ஸ்லோகன் சொல்கிறாரு, அன்பின் குடைநிழலுக்கு உள்ளே மாயா வர முடியாது. நல்லது. ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி. நன்றி பாபா.